ஒரு காலத்தில் மலர்களும் பட்டாம்பூச்சிகளும் நிறைந்த ஒரு அழகான பசுமை வெளியில் மூமு என்ற ஒரு சிறிய ஆவலான கன்றுக்குட்டி தன் தாயுடன் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு மென்மையான பழுப்பு நிற தடங்கள் இருந்தது. மூமு எப்போதும் அதிகமாக கேள்விகள் கேட்பதையே விரும்பினாள். ஒரு நாள் அவள் அம்மாவை கேட்டாள், அம்மா, இந்த பசுமை வெளிக்கு அப்புறம் என்ன இருக்கு? அம்மா புன்னகையுடன் சொன்னாள், அது பெரிய காடு, அதெல்லாம் வியப்புகள் நிறைந்த இடம். ஆனால் கவனமாக இருக்கணும். 3 தலையாட்டினாள். ஆனால் மறுநாள் காலை அவள் மெதுவாக அந்த இடத்திலிருந்து வெளியில் சென்றாள். ஒரு பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்தவளாக காட்டின் ஓரத்துக்கு வந்துவிட்டாள். அவள் முதன்முறையாக பக்கத்தில் உயர்ந்த மரங்களையும் பாடும் பறவைகளையும் கிளி ஒரு கிளையில் சாகசம் செய்வதையும் பார்த்தாள். அதே சமயம் ஒரு சத்தம் கேட்டது. ஒரு சிறிய மான் குட்டி மரத்திற்கு பின்னால் இருந்து வெளியே வந்தது. வணக்கம் என்று மான் சொன்னது. நீ தொலைந்து விட்டாயா? இல்ல, நான் சுற்றி பார்க்கிறேன் என்று மூமு பெருமையுடன் சொன்னாள். மான் சிரித்தது. வா, நான் உனக்கே ஒரு பாடும் ஆற்றையை காண்பிக்கிறேன். அவர்கள் இருவரும் காட்டிற்குள் நடந்து சென்றார்கள். சிரித்து விளையாடினார். ஆனால் வானம் இளஞ்சிவப்பு ஆக ஆரம்பிக்கும் போது மூமு சற்று பயந்தாள். எனக்கு வீட்டுக்கு போகணும் என்றாள் மூமு. மான் அவளை காட்டின் ஓரத்துக்கு அழைத்துச் சென்றது. அங்கேயே மூமுவின் அம்மா நின்று கொண்டு கவலையுடனும் மகிழ்ச்சியுடனும் காத்திருந்தாள். அம்மா என்று மூமு ஓடினாள். அவளது அம்மாவின் நெஞ்சில் நுழைந்தாள். நீயே பாதுகாப்பாக வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி மூமு. அடுத்த முறை நாம் சேர்ந்து காட்டை சுற்றி பார்க்கலாம். அந்த நாளிலிருந்து மூமு அறிந்தாள், பசுமையான காடு மகத்தான அற்புதங்களால் நிறைந்தது என்றும் அதை தன் நண்பர்களுடன் பகிர வேண்டும் என்று மூமு நினைத்தாள்.